கருப்பு ரயில் கோணங்கி அவர்கள் எழுதிய சிறுகதை. முனியம்மா மகன் சிவகாசிக்கு போய்விட்டான். முனியம்மாளின் கட்டாயத்தினால் குடும்பமே போக வேண்டியதாயிற்று. அவன் போகும்போது ரயில் தாத்தா பட்டத்தையும் சேர்த்து கொண்டு போய்விடவில்லை. அதையெல்லாம் கந்தனிடம் ஒப்படைத்துவிட்டுத்தான் போனான். முனியம்மா மகன் போனாலும் கந்தனே போய்விட்டாலும் ரயில் தாத்தா இருப்பார். நிஜத்து ரயிலே போய்விட்டாலும் ரயில் தாத்தா சாகாவரம் பெற்று விடுவார். எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் ரயில் தாத்தா வேண்டும். மேலத்தெரு வேப்பமர ஸ்டேஷனிலிருந்து துவங்குகிற ரயில் பிரயாணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. கந்தனின் கரண்ட்மேன் ஐயாவுடைய சிகப்பு ரப்பர் கையை மாட்டிக்கொண்டு வந்தாலே ரயில் நிற்கும். ஆனால் சின்ன பாப்பாவின் குட்டி ரயிலை ரப்பர் கை காட்டியாலும் நிறுத்த முடியாது. அந்த குட்டி ரயில் எப்போதும் பொன்வண்டுகளைத்தான் ஏற்றிக்கொண்டு வரும். பொன்வண்டு ரயிலை செய்வதற்கு காளி தீப்பெட்டிகள் வேண்டும். காளி தீப்பெட்டிகளுக்காக கடை கடையாய் அலைந்தான், ரோடுகளை அளந்தான். கந்தனின் பகீரத முயற்சிகளால் காளி தீப்பெட்டிகள் சேர்ந்து விட்டன. இனி ஒவ்வொரு தீப்பெட்டிக்கும் பொன்வண்டு பிடிக்க வேண்டுமே. பொன்வண்டுகள் எப்போதும் காட்டிலும் காட்டுக்கு போகிற தான்தோன்றி பாதைகளிலும் கிடைக்கும். அவற்றை பிடிப்பதே கஷ்டமானது. இன்னும் பட்டு மெத்தைக்கு டெய்லர் அண்ணாச்சி வீட்டு குப்பை குழிக்கு போக வேண்டும். அங்கு பட்டு துணி பதுங்கிக் கொண்டிருக்கும். குப்பையில் இருப்பதெல்லாம் குண்டுமணிதான். குப்பையை தோண்ட தோண்ட பட்டு கிடைத்துவிடும். ஒவ்வொரு தீப்பெட்டிக்கும் பட்டு விரித்து ஒரு ஜோடி பொன்வண்டுகளை பொன்னு மாப்பிளையாக உட்கார வைத்து தீப்பெட்டியை மூடினான். நூல் சம்பாதிக்க வேண்டுமே. அதற்கு டெய்லர் அண்ணாச்சியை தான் பிடிக்கணும். ஊதா கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர், வாடாமல்லி கலர் நூலை எல்லாம் மிஷினுக்குள்ளிருந்து எடுத்து தருவார். கலர் கலர் நூலையெல்லாம் ஒன்றாக்கி தீப்பெட்டிக்கு தீப்பெட்டி இடைவெளி விட்டு ரயில் பெட்டிகளை இணைத்தான். கந்தனுக்குத்தான் இப்படியெல்லாம் பொன்வண்டு ரயில் செய்ய வரும். சின்ன பாப்பாவுக்கு வரவே வராது. அவள் பார்த்து கொண்டே சும்மா இருந்தாள். அண்ணனின் ஒவ்வொரு காரியத்தையும் உற்று பார்த்தபடியே தலையை அசைத்து ஆமோதித்தாள். குட்டி ரயிலை நுனி விரலால் தொட்டு பார்த்து கொண்டாள். அது சின்ன பாப்பாவின் குட்டி ரயில். குப் குப் என்று ஊதலோடு கிளம்பிவிட்டது. சிமெண்ட் தரையில் சின்ன பாப்பாவை சுற்றி சுற்றி வருகிறது. பொன்வண்டு ரயில் போவதை பார்த்து கூ கூ என்று ஊதுகிறாள் சின்ன பாப்பா. இப்போது கந்தனின் கனவு ரயிலும் கிளம்பிவிடும். ஊருக்கு தெற்கு தூரத்தில் ஓடும் நிஜத்து ரயிலின் ஊதல் கேட்கும். இந்த ஊதலே அவனை எங்கெங்கோ அழைத்து போய் தொலைதூர அதிசயங்களை காட்டி அவனை ஆச்சரியப்படுத்தும். சிநேகித குருவிகளோடு பறந்து செல்வதாய் தானும் சிறகுகளை அசைத்துக் கொள்வான். காற்றோடு பறந்து போகும் வீதிகளில் எங்கும் ஊருக்கு ஊர் ரயில் தாத்தாக்கள் இருப்பதை கண்டான். அவனுக்காகவே காத்திருக்கிற ரயில் தாத்தாவின் குறும்புத்தாடியை கண்டதும் கிளுக்கென்று சிரிப்பு உண்டாகிவிட்டது. வாய்விட்டு சிரித்தான். அவனுக்கு பின்னால் இருந்து யாரோ செல்லமாய் சினுங்கியது கேட்கவும் திரும்பினான். அங்கும் சின்ன பாப்பா நின்றிருந்தாள். அவனை விடாமல் தொடர்ந்து வரும் சின்ன பாப்பாவின் சின்ன பூங்கையை பிடித்து கொண்டான். அவளை இழுத்து கொண்டு ரயில் தாத்தாவை நோக்கி ஓடினான். ஓட ஓட ரயில் தாத்தாவும் எட்டாத உயரத்தில் பறந்து கொண்டிருந்தார். கம்பூனி தாத்தாவை எட்டி பிடிக்கவே முடியாது. அவர் மறைந்தே போய்விட்டார். கந்தனின் ரயில் கனவை ஊடுருவி பார்ப்பது போல் சின்ன பாப்பா அவனை பார்த்தாள். ஈரம் சொட்டும் மூக்கை சுழித்து கண்ணை சிமிட்டிக் கொண்டு சிரித்தாள். சிமெண்ட் தரையில் ஓடும் பொன்வண்டு ரயிலுக்குள் பொன்னும் மாப்பிள்ளையும் கொஞ்சி சிரிப்பதையெல்லாம் சின்ன பாப்பா கேட்டிருப்பாள். எங்கெங்கோ ஒளிந்திருக்கும் ஊருக்கெல்லாம் பொன்வண்டு போகிறதே. சின்ன பாப்பா தாத்தா தாத்தா என்றாள். ஊருக்கு போகிற பொன்வண்டிடம் நானுக்கு ரயிலு நானுக்கு ரயிலு என்று தன்னைத்தானே காட்டிக்கொண்டாள். சின்ன பாப்பாவின் நானுக்கு ரயில் கிடைக்காவிட்டாலும் அவளது பள்ளிக்கூட நாட்களில் நானுக்கு ரயிலுக்கான தண்டவாளத்தை வரைந்தாள். பள்ளிக்கூடம் போகும்போதும் ரயில் தாத்தா கந்தனின் வாளை பிடித்து கொண்டுதான் போனாள்.
அவர்களின் பள்ளிக்கூட தெருவே பழையது. கரேர் என்று கருப்பு ஒட்டி கொள்ளும் கோட்டை சுவரும் காரை பிளந்த வீடுகளுமே இருந்தன. சுவருக்கு கீழே நீளமாய் ஓடும் சாக்கடை திண்டின் மேல் கால் வைத்து நடந்தாலே இந்த கெசவால் குரங்குகளுக்கு நடக்க வரும். நீளமாய் நடந்து கொண்டே ஸ்லேட்டு குச்சியால் கோட்டை சுவரில் கோடு கீச்சினாள். கோடுகள் தெருவோடு தெருவாய் சேர்ந்து கொண்டு நீளும். முக்கு திரும்பி வளையும் நெளியும். அடுத்த வீட்டு சுவருக்கு தாவும். இந்த கோடுதான் சின்ன பாப்பாவின் குட்டி ரயிலுக்கு தண்டவாளமாம். இதை கண்டதுமே ரயில் தாத்தாவுக்கு கொண்டாட்டம் வந்துவிட்டது. அவனும் கோடு போட்டான். துருப்பிடித்த ஆணியால் கோடு இழுத்து கொண்டே அழியாத தண்டவாளத்தை எழுதினான். அவனது கனவு ரயிலின் தண்டவாளமே பெரியது. அதற்காகவும் இனி வருபவர்களுக்காகவும் தண்டவாளம் இருக்கும். யாரும் இதை அழிக்கவே கூடாது. தினம் தினம் பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் சுவரில் இருக்கும் தண்டவாளங்களாய் வளைந்து நெளிந்து கொண்டே போனார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்று பெரிய ரயில் இருக்கிறது. இந்த ரயிலே சாகவே சாகாதது. ஞாயிறு ரயிலுக்கு குட்டி ரயில்கள் எல்லாம் ஒன்று சேரும். வைக்கோலை திரித்து திரித்து கயிறாக்கி கயிறுக்குள் ஒன்று சேரும் ரயில். ஒருவர் பின்னால் ஒருவராய் இணைந்து சட்டையையோ அரைஞான் கைத்தையோ பிடித்து கொள்ளணும். சடையை பிடித்து கொண்டும் ரயில் புறப்பட்டு வரும். எப்பொழுதோ புறப்பட்டு எங்கெங்கோ இருக்கும் ஸ்டேஷனை நோக்கி ரயில் தாத்தா புறப்படுகிறார். பின்னால் இவர்களுக்கெல்லாம் ரயிலே கிடைக்காது. ரயிலே மறந்துவிடும். ரயிலுக்காக காத்திருப்பது கூட பெரும் ஏக்கமாகி பெருமூச்சு விடுவார்கள். இன்னொரு கூட்டம் ரயிலை தேடும். அவர்களுக்கு மத்தியில் ரயில் தாத்தா தோன்றிவிடுவார் தாடியுடன். புது ரயிலை செய்து கொண்டு பிரயாணம் துவங்கிவிடும். ரயில் போவதற்கு கந்தன் சட்டையை அசைத்து செண்டா காட்டிவிட்டான். அதற்குள் சின்ன பாப்பா பிரயாணிகளுக்கெல்லாம் டிக்கெட்டு கொடுத்து முடித்திருந்தாள். கரண்ட் மேன் ஐயாவின் ரப்பர் கையை தூக்கி கொண்டு ஓடியவன் கரையில் நின்று கை காட்டியாகி கையை தூக்கவும் ஹூ என்ற ஊதலோடு வானமெல்லாம் புகையை கக்கிக்கொண்டு ரயில் புறப்பட்டது. புழுதியை கிளப்பிக்கொண்டு ரயில் தாத்தா வருகிறார். வேம்படி ஸ்டேஷனில் இருந்து தெருவை தாண்டி காளியங்கோயிலுக்கு பின்புறமாக போய் வளைந்து திரும்பி கம்மாயை நோக்கி ரயில் போகிறது. டிக்கெட்டு வாங்கிக் கொள்ளாத முனியம்மா மகனும் வரிசையில் வந்து கொண்டிருந்தான். அவனுக்குத்தான் கல்லறையில் விளையாட்டெல்லாம் தெரியும். ரயில்கார வாத்தியாராகையால் அவனுக்கு ரயிலை மீறி செல்ல சலுகை உண்டு. முனியம்மா மகனுக்கு அடிக்கடி ரயில் பதவிகள் மாறும். என்ஜின் டிரைவராகவும் என்ஜினாகவும் கடைசி பெட்டியில் வரும் குழாய் சட்டைக்காரனாகவும் மாறி மாறி வருவான். கந்தன் திடீரென்று நான் தான் டிடிஆர் என்று காதில் குச்சியை சொருகிக் கொண்டு வந்தான். வரிசையை விட்டு விலகி நின்றபடி டிக்கெட்டு பரிசோதித்து விட்டு மீண்டும் ரயிலோடு சேர்ந்து கொண்டான். கம்மாய் கரை மேல் ஏறப்போகிறது. கரை மேல் ஏற முடியாமல் ஏற திணறிக் கொண்டிருந்தது. வைக்கோல் கயிறு அந்து விடாமல் டிரைவர் காப்பாற்றிவிட்டான். இப்போது ரயில் கம்மாக்கரை பிள்ளையாரை அடைந்து இலைப்பாரி மூச்சு வாங்கியது. அந்த இடத்தில் முனியம்மா மகன் ரப்பர் கையை மாட்டிக்கொண்டு குறுக்கே நின்றான். அசையாமல் கைகாட்டி மாதிரியே நின்றுவிட்டான். கந்தன் குதித்து குதித்து கோயில் மணி அடிக்கவும் ரயிலில் வந்த மாரிமுத்து பண்டாரம் ஓடிப்போய் செடி செத்தைகளை அள்ளி கொண்டு வந்தான். பிள்ளையாருக்கு பூஜை வைக்க வேண்டுமே. பிள்ளையார் ஸ்டேஷனில் வண்டி வெகுநேரம் வரை நிற்கும். பூஜை முடிந்துதான் கிளம்ப வேண்டும். பிள்ளையாரை கும்பிட்ட கையோடு சாமி காப்பாத்து, ஆத்தா காப்பாத்து, ஐயா காப்பாத்து, பாப்பா காப்பாத்து என்ற முணுமுணுப்புகளோடு பிள்ளையாரை சுற்றி வரும் ரயில். மூன்றாவது சுற்றில் பூசை முடிந்துவிடும். பூசையின் போது வேண்டிக் கொள்ளணுமே. அன்றொரு நாள் காளியங்கோயிலுக்கு பின்னால் நடந்த அப்பா அம்மா விளையாட்டில் முனியம்மா மகனுக்கும் முதலாளி மகள் வெங்கட்டம்மாளுக்கும் பிறந்த கள்ளுப்பிள்ளைக்கு பேர் வைக்கும்படி பிள்ளையாரை கேட்டார்கள். இப்போது பேர் விட்டு முடியவும் சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும். வெறும் சிரட்டையை உடைக்கவும் சில்லு சில்லாய் சிதறும். அப்போது ரயிலும் சிதறிப் போகும். அவரவருக்கு கிடைத்த சிரட்டை துண்டை நாக்கால் நக்கிக் கொண்டு ருசிப்பார்கள். கடைசி மணி அடித்து ரயில் ஒன்று சேரும். கந்தன் செண்டா காட்டவும் ரயில் புறப்படும்.
அடுத்த ஸ்டேஷன் உண்டு. வீரம்மா சின்னாத்தா ஊருக்கும் ஸ்டேஷன் இருக்கும். முள்ளுச்செடி ஸ்டேஷன்களில் ரயில் நிற்காது. தெருவிலிருந்து பார்த்தால் தெரியும். கம்மாய்க்கரை மரங்களுக்கு ஊடே மறைந்து மறைந்து போகும் ரயில். நிழல் மூடி கருத்திருக்கும். நிற்கிற ஸ்டேஷனில் ஆள் இறங்கும். நிற்காத ஸ்டேஷனில் மரங்கள் அசைந்து பின்வாங்கும். அடுத்த ஸ்டேஷன் நோக்கி நகர்ந்து நகர்ந்து கடைசி ஸ்டேஷனை நெருங்கிவிடும். கம்மாய்க்கரை இறக்கத்தில் இறங்கும்போது ரயில் தள்ளாடி தள்ளாடி நகரும். கம்மாய்க்குள் ஏகமாய் விரிந்து கிடக்கும் நீர்ப்பரப்பில் மிதந்து வரும் அலைகளை பூராவும் பார்த்ததுமே சின்னவர்களின் டவுசர் அவிழ்ந்து கொள்ளும். ஒரு கையில் டவுசரை பிடித்தபடி நீர் விளிம்பு வரைக்கும் வந்து எல்லாம் களைந்து நிற்கிற அம்மணத்தோடு கடைசி ஸ்டேஷனில் நிற்கும் ரயில் திடீரென்று ஹை என்ற பெருங்கூச்சலில் சிதறி சின்னா பின்னமாகிவிடும். அப்போது ரயில் இருக்காது, ரயில் தாத்தா இருக்க மாட்டார். காணாமல் போன ரயில் கம்மாய் தண்ணிக்குள் அம்மணக் கும்மாளம் அடித்து மறையும். ஏனோ இப்போதெல்லாம் கம்மா பாதைக்கு ரயில் வராமல் ஸ்டேஷன் எல்லாம் மூடிவிட்டது. கம்மாய்க்குள் அலையடித்து மின்னிய நீர்ப்பரப்பே காணாமல் எங்கோ தொலைந்து போனது. சிவகாசிக்கு தொலைந்து போன முனியம்மா மகனை திரும்பவும் சந்திக்கும் போது எல்லா பிள்ளைகளுக்கும் சின்ன பொன்வண்டுக்கும் சந்தோஷம் வரும், சிரிப்பு வரும். எல்லா பொன்வண்டுகளும் சிவகாசிக்கு போகும். இனி வரும் ரயில் விளையாட்டையெல்லாம் அங்கு வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். ஊரிலிருந்து புறப்பட்டு போகும் சிவகாசி ரயிலுக்கு சின்ன பாப்பா வரைந்த தண்டவாளம் இல்லை. முள்ளுக்காட்டு தடத்து வழியில் பொன்வண்டு ரயில் போகிறது. சின்ன சின்ன தீப்பெட்டிக்குள் சின்ன பாப்பாவும் சிவகாசிக்கு போகிறாள். கருக்கு இருட்டில் தூங்கும் பொன்வண்டுகளுக்கு பிடித்தமான ரயில் சத்தம் கேட்கும். அப்போது தெருவில் ஒரு கருப்பு ரயில் வந்து நிற்கும். வீடு வீடாய் கருப்பு ரயில் நின்று நின்று நகரும். சின்ன பொன்வண்டுகளை கூவி அழைக்கும். இப்பவெல்லாம் கருப்பு ரயிலுக்கு புது டிரைவர் தான். அவன் கருப்பு மனுஷன். கரேர் என்ற ரயிலின் நிறத்தில் இருந்தான். அவன் ரயில் தாத்தா மாதிரியே தாடி வைத்திருந்தான். துருப்பிடித்த தாடி குறும்பாய் சிரித்தபடி பொன்வண்டுகளுக்கு தலையசைத்து வணக்கம் கூறினான். பொன்வண்டுகளை ஏமாற்றுவதே சுலபமானது. அவன் அழைக்கவும் பொன்வண்டுகள் தூங்கியபடியே எழுந்துவிடும். கருப்பு ரயிலில் ஏறிக்கொண்டு பிரயாணம் துவங்கிவிடும். ரயிலுக்கு வெளியில் கிடப்பதெல்லாம் ரயிலோடு ஓடி வராது. ஆனால் அவர்களின் ஆதி நிலா மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து முள்ளு பாதையில் அழுது கொண்டே ஓடிவரும். ரயிலில் போகும் பொன்வண்டுகளை பிடிக்க முடியாமல் பாதி வழியில் முள்ளுக்காட்டில் சிக்கிச் சிதறிவிடும். அங்கு போனால் நடுக்காட்டு இருட்டுச் சுரங்கத்தில் தீப்பெட்டிகள் குவிந்திருக்கும். தீப்பெட்டிக்குள் பொன்வண்டு இருக்கும். அந்த கருப்பு மனுஷன் பொன்வண்டின் உடம்பிலிருந்து தீக்குச்சிகளை உருவி எடுப்பான். எடுக்க எடுக்க பொன்வண்டின் உடம்பெல்லாம் தீக்குச்சியாய் வரும். தீரவே தீராமல் தீக்குச்சி வந்து கொண்டிருக்கும். பிறகு பொன்வண்டுகளை தீப்பெட்டிக்குள் அடைத்து விடுவான். திரும்பவும் தீப்பெட்டியை திறப்பான், மூடுவான். தேவையான போதெல்லாம் தீப்பெட்டியை திறந்து பொன்வண்டிலிருந்து தீக்குச்சி எடுப்பான். பொன்வண்டுக்கே தெரியாமல் அதன் உடம்பில் இருக்கும் வண்ணமெல்லாம் உதிர்ந்து மறைந்து விடுகிறது. பறப்பதற்கு ரக்கை வைத்திருக்குமே, அதில் பொட்டு பொட்டாய் மின்னும் பாசி கலர் இருக்குமே, அதெல்லாம் மறைந்து இறக்கை இரண்டும் கருகி சுருண்டு பொன்வண்டே கருத்து வருகிறது.